ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? நான் குடல் கிரேவி தாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த குடல் கிரேவி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா, எனக்கு கிரேவி சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும், குடல் சாப்பிட பிடிக்கும். ஆனால் எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செய்ய தெரியாதவங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வாங்க எப்படின்னு. எண்ணெய் சூடானோன்னே பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அது கூடயே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் தக்காளி இது கூட சேர்க்கணுங்க. வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும், வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா வாங்கிட்டு வருவாங்க. அந்த போட்டி சுத்தம் பண்ணவே ரொம்ப நேரம் ஆகும் அம்மாவுக்கு. அம்மா ரொம்ப நேரம் அதை கழுவி சுத்தம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அந்த கஷ்டமே இல்லைங்க. கடையிலேயே கழுவி சுத்தம் பண்ணி தராங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. அதிலேயே நான் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி ஜாஸ்தி போட வேண்டாங்க. 2 தக்காளி போதும். இந்த பாருங்கள், அந்த போட்டி தான். இந்த போட்டி அவங்க சுத்தம் பண்ணி தந்த போட்டியை வாங்கிட்டு வந்துட்டு நான் ஒரு 4, 5 ட்ரிப்பு சுடுதண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவிட்டேன். கழுவிட்டு குக்கரில் போட்டு ஒரு 3, 4 விசில் போட்டு தான் இப்போ நான் வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வெந்து இருக்குது. இந்த தக்காளியில் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே இப்போ கொஞ்சம் கரம் மசாலா இந்த பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். மட்டன் பொடி நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எந்த அளவுக்கு மசாலா வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள். இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினா மட்டும்தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் நல்லா வதக்க சொல்கிறேன். இந்த நல்லா வதக்கி வதக்கி வரும்போது அந்த எண்ணெய் பிரியும் பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் அதை. இதுலேயே நான் 1 ஸ்பூனு தேங்காய் பேஸ்ட்டு போடுறேன். தேங்காய் போடாமல் செஞ்சாலும் நல்லா தாங்க இருக்கும். ஆனால் சும்மா நான் ஒரே 1 ஸ்பூனு இதில் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். தேங்காய் பேஸ்ட்டு இருந்துச்சு, அதனால தான் நான் சேர்த்தேன். 1 ஸ்பூனு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் போட்டு ஏற்கனவே வதக்கின மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. அதுலேயும் போட்டு நல்லா வதங்கட்டும். அது வதங்க வதங்க தான் நல்ல வாசனையும் வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான். மசாலையெல்லாம் இப்போ நல்லா வதங்கி நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த குடலை இப்போ அதில் சேர்த்துடலாம். அந்த மசாலையோட பாருங்கள், அது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுவோம். இப்போ முதல்லாம் அம்மா வாங்கிட்டு வரும்போது இந்த கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அம்மா சுத்தம் பண்ணுவாங்க. வீட்டில் உட்காந்து அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் அப்படியே சுரண்டி சுரண்டி போக வச்சுருவாங்க. இப்போ என்ன கடையில் நம்ம கேட்கும்போது அவங்க கட் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அதையும் சேர்த்து சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. நம்ம வயிற்றில் புண்ணு ஆறணுன்னா அதோடு சேர்த்து சாப்பிட்ணும் அப்படின்றாங்க. அதனால நானும் இப்போ அப்படியே சேர்த்தே தான் போடுறேன் பார்த்தீங்களா. அது நான் சுத்தம் பண்ணலை அதை. ஏன்னா வீட்டுக்கு வரும்போது நிறைய சுடுதண்ணி ஊற்றி நாங்கள் கழுவி நல்லா சுத்தம் பண்ணிவிடுவேன். மற்றபடி அது சுரண்டி எடுக்கிறதில்ல. ஏன்னா அது சுரண்ட வேணாம் அப்படின்றாங்க. சுரண்டி எடுத்தால் அந்த வயிற்று புண்ணு நம்மளுக்கு இருந்தால் அது போகாது, இருக்கும். இதோடு சேர்த்து சாப்பிடும்போது தான் அந்த புண்ணு ஆறுது அப்படின்றாங்க. நீங்கள் வாங்கினாலும் அந்த சுரண்டி அதை போக வைக்காமல் இந்த மாதிரியே கடையிலேயே கட் பண்ணி தர சொல்லி வாங்கிட்டு வீட்டில் ஒரு 4, 5 தடவை நல்லா சுடுதண்ணியில் கழுவுனா மட்டும் போதுங்க, நல்லா சுத்தமாகிடுது. அதே மாதிரி அந்த குடல் கழுவுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு கழுவுங்க. அதில் அந்த சாணி வாடெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் மொத்தமாக அதில் போயிடும். இப்போ இந்த கறி ரெடி ஆகிடுச்சு. அதில் அப்படியே நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு விட்டேங்க. மிளகுத்தூள் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். அந்த மிளகுத்தூளும் தூவியாச்சு. ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த மட்டன் பொடி போட்டு செய்கிறதுனால நம்ம மட்டன் சுக்கா செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு அந்த அளவுக்குள்ள ஒரு டேஸ்ட் இதில் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் மட்டன் பொடி போட்டு நான் இதில் செய்வேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்கள், பார்க்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நல்லாயிருக்கும். செய்கிறதும் ஈஸி தாங்க. ஏன்னா கடையில் இப்போ அவங்களே கட் பண்ணி தர்றதுனால நம்ம ஈஸியாக வீட்டில் செஞ்சிடலாம். முதல்லாம் தான் நம்ம அம்மா அவங்க வாங்கி கொடுத்து வச்சு வீட்டில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து கழுவுவாங்க. இப்போ அந்த இதுக்கெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கடையிலேயே கட் பண்ணி தர்றதுனால நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பாருங்கள், அந்த மாதிரி தான் நானும் ஈஸியாக செஞ்சுட்டேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.